எங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் புதிய வருஷத்தில் மகிமையோடு பிரவேசித்தோம். இந்த புதிய ஆண்டிலிருந்து கர்த்தருக்கு விருப்பமான காரியம் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான செய்தியோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யெகோவா தேவன் சுவிசேஷம் மூலமாக இதை பார்க்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. இதை இந்த நாளின் ஆராதனைக்காக நாம் வழக்கத்தின்படியே நாம் ஜெபத்தை ஏறெடுப்போமாக. எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை, மகா பரிசுத்தம் உள்ளவரை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து எங்கள் கரத்திலே கொடுக்கிறவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இது அந்த அருமையான இந்த நல்ல நாளின் இந்த விசேஷித்த ஆராதனைக்காக உங்க பாதத்திலே வந்திருக்கிறோம். ஏசப்பா, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய பரிசுத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக, நீர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. எல்லா தடைகளை இயேசு கிறிஸ்துவாகிய உங்க நாமத்தால கட்டிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். வழக்கத்தின்படியே ஒரு பாடலின் 2 சரணங்களை பாடி நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்லுவோமாக. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர், அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர், நேற்றும் என்றும் மாறாதவர் நம் இயேசு கிறிஸ்து. தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுவீர்களாக. நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர், நேற்றும் என்றும் மாறாதவர். இயேசு நேற்றும் என்றும் மாறாதவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். எரியும் சூளையே 7 மடங்காய் எரிந்தாலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். எரியும் சூளையே 7 மடங்காய் எரிந்தாலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். சிங்கக்கேவியே என்னை பட்சிக்க வந்தாலும், சிங்கக்கேவியே என்னை பட்சிக்க வந்தாலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். என் தேவன் தப்புவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்களா? நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர், இயேசு ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர், நேற்றும் இன்றும் மாறாதவர். இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். பொல்லா சாத்தானே என்னை எதிர்த்து நின்றாலும் உன்னை விரட்டி அடிக்க தேவன் வல்லவர். பொல்லா சாத்தானே என்னை எதிர்த்து நின்றாலும் உன்னை விரட்டி அடிக்க தேவன் வல்லவர். வறுமை வியாதியை என்னை தாக்க வந்தாலும், வறுமை வியாதியை என்னை தாக்க வந்தாலும் என்னை விடுவித்து காக்க தேவன் வல்லவர். என்னை விடுவித்து காக்க தேவன் வல்லவர்.
ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்பு. எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர். இயேசு ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர், நேற்றும் இன்றும் மாறாதவர். இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அப்படி நாம் சிறிது நேரம் இயேசுவின் பரிசுத்த நாமத்தை ஆவியோடு உண்மையோடும் தொழுதுகள் அர்ப்பணிப்போம். ஆம், நம் தேவன் ஆவியாயிருக்கிறபடியினாலே அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவரே தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து இருக்கிறபடியினாலே சிறிது நேரம் இயேசுப்பா செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரே சொல்லியிருக்கிறார் சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இயேசுப்பாவை ஸ்தோத்திர பலிகளினாலே சிறிது நேரம் நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசுப்பா உமக்கு நன்றி. நல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திற்குரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்ற நாமத்திற்குரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து எங்கள் கரத்திலே கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரத்தை விட்டு இறங்கி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரே. சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே, எங்களை ரட்சித்தவரே, எங்களை அபிஷேகித்தவரே, அழைத்த நாளிலிருந்து இம்மட்டுமாக நடத்தி வருகிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி ஏசப்பா. உம்மாலே ஆகாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் எங்களுக்காக செய்ய நினைத்ததை ஒரு சக்தியாலும் தடை பண்ண முடியாது அப்பா. ஏசப்பா நன்றி. எங்கள் கடன் பிரச்சனையை நீர் இல்லாமையாக மாற்ற உமக்கு வல்லமை உண்டு ஏசப்பா. என்னுடைய கண்ணீரை துடைப்பதை நீர் வல்லவர். ஓ லார்ட் உமக்கு நன்றி நன்றி நன்றி. துதி செய்ய தொடங்கின போது யோசபாத்துக்கு விரோதமான சத்துருக்களை அழித்து அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது போல இந்த நேரத்தில் ஆராய்த்து கொண்டிருக்கிற எங்களுக்காக உம்முடைய கரத்தை வெளிப்படுத்துவீராக. எங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக உம்முடைய கரத்தை நீட்டுங்கப்பா. எங்கள் கடன் பிரச்சனைக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை அழிக்க உம்முடைய கரத்தை நீட்டுங்க. உங்களால் மட்டும்தான் முடியும் அப்பா. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினால் எல்லாமாகும். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே.
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஏசப்பாவால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது. எல்லாம் நன்றியோடு பாடுங்க. ஏசப்பாவை பாடும் பொழுதே அவருடைய விடுதலையாக்கிற வல்லமை நமக்காக வெளிப்படும். ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர் அவர், நல்லவர், எப்போதும் நல்லவர். எல் ஷடாய் அவர், எல் ஷடாய். அல்லேலூயா. ஆமென். எல் ஷடாய். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வல்லவரை உயர்த்துவோம். வல்லவர், சர்வ வல்லவர், தேவ மகிமை இறங்குகிறது. நல்லவர், எப்போதும் நல்ல ஃபயர், இயேசுவின் வல்லமை. எல் ஷடாய். அல்லேலூயா. ஆமென். எல் ஷடாய். அல்லேலூயா. ஆமென். எல் ஷடாய். அல்லேலூயா. எல் ஷடாய். அல்லேலூயா. ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். நாகும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் அந்த கடைசி பகுதி தான் இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். ஆனால் அந்த முழு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்பதை. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, ஏசப்பா, அந்த அருமையான நல்ல நாளிலே உங்களுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை வாசித்திருக்கிறோம். வாசிக்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்பா. இதற்கேற்ற வியாகியானத்தை நீர் மாத்திரமே எங்களுக்கு கொடுக்க முடியும். அடிமையை மறைத்து எங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுங்க. நாங்கள் யாவரும் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. எங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் புதிய வருஷத்தில் மகிமையோடு பிரவேசித்தோம். இந்த புதிய ஆண்டிலிருந்தே கர்த்தருக்கு விருப்பமான காரியம் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான செய்தியோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஹல்லேலூயா. நாம் வித்தியாசமா நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு காரணம் சாத்தான், இந்த பிரச்சனைக்கு காரணம் இன்னார் 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 என்று நாம் நினைத்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு அருமையான காரியம், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒருவேளை சிறுமையோடு கடந்து வந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டு நமக்கு மகிமையாக இருக்க போகிறது. அவர் சொல்கிற வார்த்தை, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். உன்னுடைய சிறுமைக்கு காரணம் சாத்தான் அல்ல. உன்னுடைய சிறுமைக்கு காரணம் வேறு யாரும் அல்ல. உன்னுடைய சிறுமைக்கு காரணம் நான் தான். நான் மட்டுமே அதில் சம்பந்தப்பட்டு இருக்கிறேன். சிறுமைப்படுத்தின நான் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாகட்டும், தைரியத்தை உண்டாகட்டும், நம்பிக்கையை உண்டாகட்டும். ஏசப்பா தான் நம்மை சிறுமைப்படுத்தி இருக்கிறார். அது எப்படிப்பட்ட சிறுமையா இருக்கலாம்? எல்லா சிறுமையிலிருந்தும் இயேசு இந்த வருஷ துவக்கத்தில் இருந்தே நமக்கு விடுதலை தரப்போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அப்ப எப்படிப்பட்ட சிறுமையில நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்கிற அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் எழுதப்பட்ட வார்த்தை, நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஒருவேளை நாம் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான காரியமா இருந்திருந்தாலும் கூட நமக்கு அது கிடைக்க பெறாமல் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். இந்த சிறுமையை கர்த்தர் தான் அனுமதித்தேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இரண்டாவதாக நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை துஷ்டனாய் இருந்திருக்கலாம். கர்த்தர் தான் அதை அனுமதித்திருக்கேன்னு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணியிருப்ப அந்த துஷ்டனுக்கு கர்த்தர் தான்
அனுமதி கொடுத்திருக்கிறார். இனி ஆனால் துஷ்டன் உன் வாழ்க்கையிலே கடந்து வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஏசாயா 30வது அதிகாரம் 19ஆம் வசனத்தின் அந்த முதல் பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கண்ணீரோடு வந்திருக்கலாம், கடந்த ஆண்டு வரைக்குமாக கடந்து வந்திருக்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு துவங்கி இப்பொழுது கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். அவர் சொல்கிற வாக்குத்தத்தம் என்ன? இனி நீ அழுது கொண்டிராய். அவர் சிறுமைப்படுத்தினேன் என்று சொன்னாரே, அந்த சிறுமையிலே நமக்கு அழுகை அதிகமாய் வந்திருக்கலாம், வேதனை அதிகமாய் வந்திருக்கலாம், துக்கம் அதிகமாய் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்கிற தலைப்பின் கீழாக இனி நீ அழுது கொண்டிராய். உன் அழுகையில கண்ணீரால் உன்னுடைய படுக்கையை நனைத்திருக்கலாம், இனியும் நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக செப்பனியா 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே கர்த்தர் அருமையாக எழுதி வைத்திருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த சிறுமையில நாம் அநேக தீங்குகளை கடந்து வந்திருக்கலாம், ஆபத்துகளை கடந்து வந்திருக்கலாம், நாச மோசங்களை கூட நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் மகனே மகளே என்று விசுவாசிங்க. எல்லா வார்த்தையும் அப்படியே உங்களுக்காக தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படியே அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. கடைசியாக ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், நீ இனி கைவிடப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கடந்த ஆண்டு மட்டுமாக கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த செய்திக்கு முன்பதாக கூட நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையை போல கடந்து வந்திருக்கலாம், கைவிடவும் பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ கைவிடப்படுவதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், நான் தான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தின்படியாக இந்த ஆண்டு துவக்கத்திலே இருந்தே கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தாமல் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்கள் வழியாக நாம் சிறுமைப்பட்டிருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று. ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க, அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இவ்வளோ ஆசீர்வாதமான வசனங்கள் நிறைவேற நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்போ கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அது என்ன? யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அதிக கேடு ஆனது ஒன்றும் வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்தினேன், இனி நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொல்லி எப்படிப்பட்ட சிறுமையில கடந்து வந்திருந்தோம் என்கிற அந்த 5 வசனங்களை பார்த்தோம். அதில் அப்படியெல்லாம் இனி நடக்காது என்று வாக்குத்தத்தங்களை கொடுத்த தெய்வம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? இனி நீ பாவம் செய்யாதே என்று கர்த்தர் நமக்கு எச்சரிப்பை தருகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது எப்படி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த பாவத்தை கர்த்தர் 2ஆக பிரித்து வைத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, அநீதி எல்லாமே பாவம்தான், ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு என்று கர்த்தர் பாவத்தை 2ஆக பிரித்து வைத்திருக்கிறார். அதில் நாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இனி நீ பாவம் செய்யாதே. அநீதி எல்லாம் பாவம் தான். நம்ம பாவம்னா ஒரு லிஸ்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கு குறிப்பாக அந்த மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானம் பண்ணுவோம். அதுதான் மிக முக்கியமான ஒரு 3 வசனங்கள் அந்த பாவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யோவான் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். பாருங்கள், அங்க பாருங்கள், கர்த்தர் யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். 22ல நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னை தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள்.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல சொல்லிட்டு சொல்ற முக்கியமான வார்த்தை, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஏன் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. ஏன்? இதுதான் இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தைகளை நீங்க அப்படியே மறுபடியும் நோட்ஸ் எடுத்து நீங்க தியானம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். அவர் கரைதிரை அற்ற மனவாட்டி ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். அவருடைய வருகை, ரகசிய வருகை சமீபமா இருக்கிறபடியினாலே அனைவரையும் பரலோகத்துக்கு கொண்டு செல்ல கர்த்தர் விருப்பம் கொண்டுதான் இதை பேசி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கூர்ந்து நீங்க கவனிப்பீர்களே ஆனால் நன்மையா இருக்கும். பாருங்க என்ன சொல்றாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு பாவம்! இதான் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம். இந்த பாவத்துக்கு கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. இந்த பாவத்தை நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அது என்ன பாவம்? நானே அவர், இயேசுவாகிய நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அந்த அவர் யாரை குறித்து சொல்லுகிறார்? அதே அதிகாரத்தில் 27ஆம் வசனம், மிகவும் முக்கியமான வசனம். நீங்க வாசித்து பாருங்க, தியானம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயம் இடைபடுவார். 27ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ நானே அவர். அப்ப அவர் யாரை குறித்து பேசினாராம்? இயேசுவாகிய நானே பிதாவாகிய அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று கர்த்தர் ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. நண்பு தேவ பிள்ளைகளே, இதுவரை நம்ம அறியாம இருந்திருக்கலாம், இதுவரை நம்ம தெரியாம இருந்திருக்கலாம், இதுவரை எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. அதை தியானம் பண்ணி பாருங்க. இந்த வசனத்தை தியானம் பண்ணி பாருங்க. இயேசுவாகிய நானே பிதாவாகிய தேவன் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று கர்த்தர் ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்டை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலதரப்பட்ட உபதேசங்களை பார்க்கிறோம். கடந்த செய்தியில் நம்ம பார்த்தோம், கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரே தேவன், அவர் ஒருவராக அல்ல, இருவராக மூவராக கிரியை செய்கிறார் என்று சொல்லி இன்றை மட்டுமாக பிரசங்கத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்பதுதான் பிரதானமான கற்பனை. பழைய ஏற்பாடு காலம் முழுவதும் பிதாவாக வெளிப்பட்ட தேவன் ரத்தம் சிந்தும்படியாக குமாரனாக மாம்சத்தில் இயேசுவாக புதிய ஏற்பாடு வெளிப்பட்டார் என்பதுதான் சத்தியம். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், நானே பிதாவாகிய அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இதுதான் விசுவாச துரோகம். இதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பாவத்தை மாத்திரம் செய்யாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை இந்த பாவத்தில் அடிமையா இருந்தால் அதிலிருந்து விடுதலையாக உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுதான் நித்திய பிதா. அதான் தீர்க்கதரிசனம். ஏசாயா 9:6 நமக்கு நல்லா தெரியுமே. கிறிஸ்துமஸ்ல தியானம் பண்ணுகிறோமே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வல்லமை தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப நித்திய பிதா தான் குமாரனாக வெளிப்பட வேண்டும் என்பதுதான் தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே நித்திய பிதாவாகிய யெகோவா தேவன் தான் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார். ஆகையால் தான் சொல்லுகிறார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவி. இது மரணத்துக்கு ஏதுவான பாவம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகாவிடில் நாம் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தை இழந்து விடும். அன்பு தேவ பிள்ளைகளே, தயவு செய்து வேதத்து பக்கம் திரும்புங்க, சத்தியத்துக்கு நேராக திரும்புங்க. பாருங்க, இதையே பிதாவாகிய தேவனாக பழைய ஏற்பாட்டில் இருந்தாரே, அவரும் இதே வசனத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா 43வது அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்க, பிறகு அதை தியானம் பண்ணுங்க. ஒருவேளை இதில் உங்களுக்கு சந்தேகம் வருமே ஆனால் என்னுடைய நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போன் பண்ணுங்க. நம் வேதத்திலிருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியானதை அறிந்து கொள்ளுவோம், பரலோகத்துக்கு நாம் ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. நானே அவர் என்று பிதாவாகிய தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து அவர் சொல்றார். பிதாவாகிய தேவன் சொல்றாரு, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு
நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். தீர்க்க தரிசனம், நான் தான் பிதாவாகிய நான் தான் குமாரனாக இயேசுவாக வெளிப்பட போகிறேன் என்பதை யெகோவா தேவன் தம்முடைய வாயை திறந்து சொல்லுகிற ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை. இதை பிடித்துக் கொள்ளுங்க. சொல்றார் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இனி நீ பாவம் செய்யாதே என்கிற கட்டளையின்படியாக எது அது பெரிய பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம், இயேசுவாகிய இவரே வானத்தையும் பூமியும் படைத்த பிதா என்று நீங்கள் விசுவாசியாமற் போனால் அந்த பாவத்திலே நீங்கள் சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பாவத்துக்கு உங்களை விடுதலையாக்கி கொள்ளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. கடைசியாக நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். யாரையும் அவமதிக்காதீங்க, யாரையும் ஏளனமாய் பேசாதீங்க, யாருக்கு விரோதமாகவும் எழும்பாதீங்க, யாருக்கு விரோதமாக குறை பேசாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களே நீங்கள் மன்னிக்க வேண்டுமே ஒழிய அவர்களை அவமதித்து பேசுவது பாவம் செய்கிறோம் என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். நாம் இதெல்லாம் அறியாமல் இருக்கிறோம், இதெல்லாம் பாவம் என்று நம்ம அறியாமல் இருக்கிறோம். பாவம் என்றால் நம்ம வேறு வேறு தான் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் பிறனை அவமதிப்பதே பாவம் செய்கிற காரியம் என்று. ஒருவேளை மனதளவில் தூஷித்திருக்கலாம், ஒருவேளை வாயின் வார்த்தைகளை நீங்கள் பேசி அவன் அவமதித்திருக்கலாம், ஒருவேளை அவமானமாக நடத்தி இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது ஒரு பெரிய பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சாமுவேல் தீர்க்க சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்காக விண்ணப்பம் நான் பண்ணாதிருப்பேனே ஆகில் அது பாவம் என்று. அப்படியானால் என்ன? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருப்பது பாவம் என்று நான் சொல்லவில்லை, வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. 1 சாமுவேல் 12:23 வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாதிருப்பேனே ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார் சாமுவேல். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, நம் குடும்பத்தை ரட்சிக்கப்பட வேண்டும். இனஜன பந்துகள், அறிந்தவள் அறியாதவள், அவர்களுக்காக நாம் மனம் கசந்து நாம் ஜெபிக்காமல் இருந்தால் அது பாவம். கர்த்தருடைய பார்வைக்கு அது பாவம். அந்த பாவம் செய்யாதபடி உங்களை காத்து கொள்ளுவீர்களாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொன்ன வார்த்தை அருமையான தீர்க்கதரிசன வார்த்தை. இனி நான் சிறுமைப்படுத்தாது இருப்பேன். எப்படி அந்த 5 காரியங்களை பார்த்துட்டு அந்த சிறுமைப்படுத்தாமல் இருக்க நம்மளது எதிர்பார்க்கிற காரியம், இனி நீ பாவம் செய்யாதே. அது என்ன? நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் அது பெரிய பாவம். பிறனை அவமதிக்கிறது பாவம். மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணாது இருப்போமே ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவளா இருப்போம். அந்த பாவங்களை நீ செய்யாதே, நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நல்ல நாளிலே நீர் பேசின தீர்க்கதரிசன வாக்குத்தத்த கட்டளை உள்ள ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அப்படியே பிள்ளைகள் பிடித்துக் கொள்ளட்டும். விசேஷமாக நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவி என்ற அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் தப்பிக்கொள்ளட்டும். இயேசுவே நித்திய பிதா என்று விசுவாசித்து உம்மை கனப்படுத்தட்டும். பிள்ளைகளை ஆசீர்வாதம் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேற்றும், சாட்சியாய் நிறுத்தும். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய், இயேசு உன் பக்கத்தில் இருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய், இயேசு உன் பக்கத்தில் இருக்கிறார். துன்பங்களும் துயரங்களும் உன்னை வாட்டினாலும் மறவாத தேவன் உன்னுடன் இருக்கிறார். துன்பங்களும் துயரங்களும் உன்னை வாட்டினாலும் மறவாத தேவன் உன்னுடன் இருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய், இயேசு உன் பக்கத்தில் இருக்கு. ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய், இயேசு
இயேசு உன் பக்கத்தில் இருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.